ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளாஷ் அனௌன்ஸ்மெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்து நம்ம புரோக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட்ஸ் இருந்தது. என்ன நியூ லாட் சைஸ் இருக்கும், அப்போ பழைய பொசிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மள பல பேருக்குமே வந்து ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த குழப்பத்தை சரி பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயிலில் நான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணேன். இப்போது அந்த ரிசீவ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டை நான் உங்களுக்கு வந்து வாசித்து காட்டுறேன். கூடவே வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்ஸ்டாக்ஸ்லேருந்து இதை நான் ரிசீவ் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எஃப்என்டோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் வந்து எப்போ இந்த சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வாசிங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ல் இருக்கிற லாட் சைஸ் வந்து 75ஆக மாறப்போகுது. அண்ட் பேங்க் நிஃப்டி இது 15லேருந்து 30ஆக மாறப்போகுது. ஆல்ரெடி தெரியும். சென்செக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 ஐ திங்க் வந்து எல்லா ஆப்ஷன் குவான்டிட்டி சைஸும் வந்து மாறுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிஃப்டிக்கு எப்போ வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இவங்க ஆஃப்டர் டிசம்பர் 24க்கு அப்புறம், இப்போ நான் செக் பண்ணேன் ஆப்ஷன் செயினில் எல்லாமே மாறிடுச்சு. 24க்கு அப்புறம் வர எல்லா பேங்க் நிஃப்டி கான்ட்ராக்ட்ஸுமே ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து, அதாவது மார்ச் 26, ஜூன் 25, செப்டம்பர் 24 அடுத்த வருஷம் இந்த 3 கான்ட்ராக்ட் மட்டும் 15லே மெயின்டைன் ஆகும், 13 வராது. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க ஒன்று ஆவரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 15ஆக இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு 15 ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 கொடுத்துருங்க. ஒன்று ஆவரேஜ் பண்ணால் இன்னொரு ஒரு 15 வாங்கி 30ஆக மாற்றிக்கணும். இல்லைனா இந்த 15 க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இதில் நான் படித்தேன். ஓகேங்களா. அண்ட் நிஃப்டிக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி தான் ஆஃப்டர் 26 ஓகேங்களா, டிசம்பருக்கு அப்புறம் இருக்கிற நிஃப்டி கான்ட்ராக்ட் எல்லாமே. ஸோ ஒரு 6 கான்ட்ராக்ட், ஏன்னா நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எண்டு வரைக்குமே சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து போடுவாங்க. ரொம்ப வந்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிறையவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. 26 மார்ச்லேருந்து ஸோ ஜூன் இருக்குது, செப்டம்பர் இருக்குது, ஐ திங்க் வந்து 26 பாருங்கள், 26 ஜூன் இருக்குது, 31 டிசம்பர் 26 ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்டில். ஸோ நிஃப்டியில் இந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு சொல்கிற இந்த ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும் போல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ லாட் சைஸ் வந்து மேட்ச் ஆகும். அதாவது இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும் மாறாது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 25 அப்படின்ற லாட் சைஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அதாவது இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும். அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா, அது எல்லாமே 75ஆக மாறிடுச்சு. ஓகேங்களா. நான் வந்து சென்சிபிளில் நான் காட்டுறேன். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த அளவு நமக்கு ப்ரீமியம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஸோ வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படும், எக்ஸ்க்ளூடிங் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்செக்ஸோட கான்ட்ராக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 கான்ட்ராக்ட் நினைக்கிறேன், 3-4 கான்ட்ராக்ட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டியில் இருக்கும். இந்த நியூ லாட் சைஸ் வந்து இதில் மேட்ச் ஆகாது. ஸோ நடுவில் இருக்கிற அந்த வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே இவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஐடியா தான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வந்து எனக்கு சரியாக வந்து இன்னுமே புரியலை. ஓகேங்களா. டு அவாய்ட் ஹோல்டிங் அன்டில் எக்ஸ்பைரி யூ நீட் டு டூ, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் யுவர் பொசிஷன் பையிங் ஆர் செல்லிங் கான்ட்ராக்ட் டு மீட் தி நியூ லாட் சைஸ். அதாவது இப்போது நீங்கள் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 26 மார்ச் நிஃப்டி கான்ட்ராக்ட் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லிட்டு தான் லாட் சைஸ் வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 75 அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது கூட எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஓகேங்களா. ஏன்னா இதுக்கான ப்ரீமியம் கால்குலேஷன் ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கான ப்ரீமியம் கால்குலேஷன் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதில் கூட ஏதாவது லூப் ஹோல் இருக்கலாம், நமக்கு ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி. கிடைக்குமான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் மிட் கேப் நிஃப்டியில் ஒரு நான் ட்ரை பண்ணேன். ஃபியூச்சர் வந்து 75 இருக்கும்போது, ஆப்ஷன் வந்து 50ஆக இருக்கும்போது ஒரு வாரம் மட்டும் நல்லா ஒரு பெட்டரான ஒரு ஆர்பிட்ராஜ் கிடச்சிது. பட் இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த லாட் சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 25ன்னு வாங்கியிருக்கீங்க, இங்கே 75 வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இதையும் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களால் கோப்பப் பண்ண முடியல அப்படின்னா
நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ஸோட லாட் சைஸு கூட மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபியூச்சர்ஸோட லாட் சைஸ் மாற்றினா தான் இவன் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 மாறிடும். இல்லைனா நான் சொன்ன அந்த ஆர்பிட்ராஜ் எல்லாருமே பண்ணுவானுங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஐடியா பெருசாக இது வரைக்கும் இல்லை. பட் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் மாற்றினாங்க அப்படின்னா தான் இவன் சொல்கிற இந்த ஐடியா வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து புது நியூ லாட் சைஸை படி நம்மளோட பொசிஷனை வந்து ஆட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் பொசிஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் இந்த மெயிலை கூட, உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஜனவரி 2 கான்ட்ராக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டியில் 75 குவான்டிட்டி இருக்குது. அதுக்கான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். எஸ் நண்பா, நிஃப்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 26 டிசம்பருக்கு அப்புறம் இருக்கிற வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 75ன்னு இருக்கும். இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வாரத்துக்கான கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் செகண்ட் கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறேன். அட் த மணியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே அட் த மணியை நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கான லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே லாட் சைஸ் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு ஐடியா இல்லை. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி 343.95 ஓகேங்களா? ப்ரீமியம் இன்ட்டு நமக்கு வந்து எவ்வளோ லாட் சைஸ் இப்போ நியூவாக மாறி இருக்குது. ஆஃப்டர் 2 ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா 75 அப்படின்னு மாறி இருக்குது. அப்படின்றதுனால நம்ம போட்டோன்னா 25,796 வருது. அதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேவாக கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸ் 75 ஓகேங்களா? ஸோ இது லாட் சைஸ் 75 அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மார்ஜின் ரொம்பவே அதிகமாக ஆயிருக்கு. பட் ஆனால் இதோட மூவ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரீமியம் 343 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரீமியமாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.